நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த மே மாதம் 30ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை இல்ல, வெற்றிக்கிழமை. சொல்லுங்களேன், இது என்னுடைய வெற்றிக்கிழமை. நீங்க ஜெயிக்கிற நாள். ஃபாதர் பாடியிருக்காருல்ல, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இது வெற்றியின் நாளாய் உங்களுக்கு அமையும். நீங்க இந்த நாள்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள் எப்படி எனக்கு இருக்கும்னு ரொம்ப கேள்விகள்லாம் இருக்கா உங்களுக்கு? ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஏன்னா இந்த நாள் தானாய் வந்த நாள் அல்ல, இந்த நாள் தேவன் தந்த நாள். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் தானாய் பிறந்ததல்ல, இந்த நாள் தேவனால் பிறந்தது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதெல்லாம் தேவனால் படைக்கப்படுகிறதோ, பிறப்பிக்கப்படுகிறதோ, அதெல்லாம் ஜெயிக்குங்க. நான் சொல்லட்டுமா? இந்த நாளே ஆனாலும் சரி, நபராகிய நீங்களே ஆனாலும் சரி, தானாய் பிறந்தவர்கள் அல்ல, தானாய் வந்தவர்கள் அல்ல, தேவனால் வந்தவர்கள். இந்த நாளும் தேவனால வந்துச்சு, நீங்களும் தேவனால பிறந்தவங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய குழந்தைகள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த நாளும் தேவனால் பிறந்துச்சு, நீங்களும் தேவனால் பிறந்தவங்க. ஆகவே நீங்களும் இன்று ஜெயிப்பீர்கள். இந்த நாளும் ஜெயிக்கும். இந்த நாள்ல உங்களை ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை படைக்கும் பொழுது நீங்கள் தோற்று போக வேண்டும் என்று உங்களை படைக்கவில்லை. ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு தரும் பொழுது இந்த நாள் தோற்று போக வேண்டும் என்று அவர் படைக்கவில்லை. பாருங்கள், மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை பாருங்கள். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு, இது மனுஷனுடைய படைப்பு. ஒரு மேக் புக் இருக்கு, இது மனுஷனுடைய படைப்பு. மைக் இருக்கு, மனிதனுடைய படைப்பு. இந்த மனுஷன் தயாரிக்கும் பொழுது அவங்க போடுறான் பாருங்க, மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா. சீன தேசம் படைத்த ஒரு கருவி, ஜப்பான் தேசம் படைத்த ஒரு கருவி, இந்திய தேசம் படைத்த ஒரு கருவி. அவர்கள் படைக்கும் பொழுது அது தோற்று போக வேண்டும் என்று எவரும் படைக்கவில்லை. அது தரமாய் இயங்கணும், அது சிறப்பாய் இயங்கணும், அது அழகாய் இயங்கணும், அது வெற்றி காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மனுஷன் படைச்சிருக்கான். அனித்தியமான, கொஞ்ச நாள் இருந்து மறைந்து போகக்கூடிய சில கருவிகள், சில எலக்ட்ரானிக்கல் பொருட்களே மனுஷன் படைக்கும் பொழுது அது வெற்றி பெறணும், ஜெயம் பெற வேண்டும் என்று படைத்திருப்பானேயானால், நீங்கள் தேவனுடைய படைப்பு, தேவனால் பிறந்த படைப்பு. அப்ப ஆண்டவர் எப்படி படைச்சிருப்பாரு யோசித்து பாருங்களேன். மனுஷன் படைச்ச படைப்பே தோற்று போகாம வேலை செய்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த டிவி வேலை செய்யுது, நீங்க பார்த்துட்டு இருக்கிற போன் வேலை செய்யுது, இந்த கேமரா வேலை செய்யுது, இந்த மைக் வேலை செய்யுது, இங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் வேலை செய்யுது. மனிதன் படைத்த படைப்புகளே ஃபெயில் ஆகாம வேலை செஞ்சா அது வெற்றி கண்டால், தேவன் படைத்த படைப்பாகிய நீங்கள் எப்படிங்க தோற்று போக முடியும்? வெற்றி பெறுவீர்கள். முழக்கமிடுங்கள், நாங்கள் ஜெயிப்போம். படிப்புல நீங்க ஜெயிப்பீங்க, உங்க வியாபாரத்துல நீங்க ஜெயிப்பீங்க, கணவன் மனைவி உறவுல நீங்க ஜெயிப்பீங்க, குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் வருங்காலம் ஜெயம் எடுக்கும், ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். விசுவாசமா பேசுங்க, விசுவாசத்தோடு காரியத்தை செயல்படுத்துங்க. இந்த வெள்ளிக்கிழமை வெற்றிக்கிழமை. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், முற்றும் ஜெயம் கொள்வீர்கள். ஒரே காரணம், ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கு, ஆண்டவருடைய பாசம் உங்க குழந்தைங்க மேல இருக்கு, ஆண்டவருடைய நேசம் உங்கள் பிள்ளைகள் மேல இருக்கு, ஆண்டவருடைய பாதுகாக்கும் கரம் உங்க வீட்டு மேல இருக்கு. தைரியமா இருங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் எம் ஜேக்கப் இளங்கோவன், சிஸ்டர் அனிதா வாணி அருணகிரி, சிஸ்டர் எம் காஞ்சனா, இவர்களுடைய பிறந்த நாள்ல கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை தந்திருளும்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா?
பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கிழமையாய் அமைவதாக. நீர் உண்டு பண்ணிய நாள் உம்முடைய பிள்ளைகள் தோற்று போவதற்காக நீர் படைக்கல, வெற்றி பெறுவதற்காக படைச்சிருக்கீங்க. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தானாய் பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். தேவன் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகளிலே வெற்றி எடுக்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாமே உதவி செய்வீராக. இந்த நாள்ல பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பரலோக தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்து வாழ்நாள் எல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்னைக்கு புதிய கிருபை, புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய வெற்றி, புதிய நல்வாழ்வு, புதிய சௌக்கிய நன்மைகள் தந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு, கண்டு களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளை காலை இதே வேளை இதே நேரம் மீண்டும் சந்திப்போம்.